நீங்கள் சொல்லுகிற அந்த தலைவர் ஆயுதத்தை எடுக்கிற போது பலர் ஆயுதத்தை எடுத்தார்கள். அப்படி எடுக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களுக்குள்ளேயும் தப்பி பிழைத்து கடைசி வரைக்கும் நிலைத்து நின்று இந்த உலகத்தினுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்பிக் கொண்டு ஆயுதம் எது என்று சொல்லி சொன்னால் வரலாறு எனது வழிகாட்டி, வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன் என்று சொல்லி அறிவை தன்னுடைய ஆயுதமாக இணைத்துக் கொண்டு ஒருவருடைய ஆயுதம் பேசியதை இந்த உலகம் கேட்டது. இவர்கள் அழகாக சொல்லியிருந்தார்கள், அந்த திருப்பி அடிச்சம், உணர்ச்சி வசப்பட்டம், இப்படியெல்லாம் பேசுகிற போது எனக்கு இந்த இடத்துல ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள முடிந்தது. நாங்கள் வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்கிற போது நாங்கள் எவ்வளவுதான் கொண்டாடினாலும் இந்த 30 ஆண்டு கால எங்களுடைய ஆயுத போராட்டம் என்பது, நாங்கள் சொல்லுகிற அந்த உணர்ச்சி வசப்பட்டு திருப்பி அடிக்கிற போராட்டம் என்பது இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போய் இந்த இனத்தினுடைய இருப்பு என்பது கேள்விக்குறியாக நிற்பதற்கு காரணம் சில இடங்களிலே நாங்கள் அறிவை சரியாக பயன்படுத்தாமல் வெறுமனே இந்த உணர்ச்சியை பொங்கி பிரவாகிக்க அனுமதித்ததுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. என்று சொல்லி சொன்னால் வரலாற்றை திரும்பி பார்த்தால் அறிவை எங்கேயெல்லாம் நாங்கள் கலட்டி வைத்துவிட்டு வெறுமனை உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அங்கே நாங்கள் எங்களுடைய அறிவு பொக்கிசங்களை கொன்று அளித்தோம், வரலாற்று தவறுகளை செய்தோம். இந்த உலகம் எங்களை பார்த்து சிரித்தது, பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தியது, பாசிஸ்டுகள் என்று பட்டம் தந்தது. இதற்கு காரணம் நிறைய இடங்களிலே நாங்கள் இந்த அறிவை ஒரு பக்கமாக கலட்டி வைத்துவிட்டு உணர்வை பொங்கி பிரவாகிப்பதற்கு அனுமதி கொடுத்ததுதான் என்கிற ஒரு கசப்பான உண்மையை இந்த இடத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை தாண்டி இந்த திருப்பி அடிக்க செலவு செய்த நேரத்திலே எவ்வளவு நேரத்தை நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக போராடுகிறோம், எதற்காக போராடுகிறோம், எது எங்களை ஆயுதம் எடுக்க தூண்டியது என்பதை அறிவார்ந்த ரீதியாக இந்த உலகத்துக்கு சொல்ல தவறி இருக்கிறோம், அதை ஆவணப்படுத்த தவறி இருக்கிறோம். நாங்கள் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்பட்ட போது, பூவும் பிஞ்சுமாக சிதைக்கப்பட்ட போது இந்த உலகம் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் எல்லோருக்கும் தெரியும் இங்கு நடந்தது இன அழிப்பு என்று. ஆனால் அதை இந்த சர்வதேச நீதிமன்றங்களுக்கு முன்னாலே அல்லது தகுதியான நிறுவனங்களுக்கு முன்னாலே நிரூபணம் செய்வதற்கான ஆவணமாக்கலை செய்வதற்கு பதிலாக இன்றைக்கு இந்த போர் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு தசாப்தமாக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அதே உணர்ச்சி பிரவாகத்துக்குள்ளே பொங்கி பிரவாகித்துக் கொண்டிருக்கிறோம் தவிர ஏதாவது நன்மை விளைந்திருக்கிறதா என்கிற கேள்விக்கு நாங்கள் பதிலை கேட்டு பார்க்க வேண்டும். இதை தாண்டி தமிழர்களிடம் ஏற்கனவே அறிவு இருக்கிறது, ஏலவே இருந்தது, நாங்கள் அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், அங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம் என்றெல்லாம் வாதங்கள் கொண்டு வரப்பட்டது. நடுவர்களே, எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது. அண்ணன் சஜீவன் அழகாக சொன்னார், தமிழனுடைய அறிவு என்பது உணர்வு சார்ந்ததாக இருந்தது. அப்படி இருந்ததாலே தான் நாங்கள் ஒரு தலை சிறந்த இனமாக இருந்தோம் என்று. எங்களுடைய அறிவு உணர்வு சார்ந்ததாக இருந்திருந்தால் பரவாயில்லை. இந்த உணர்ச்சி பொங்கி பிரவாகித்ததன் காரணமாக உணர்ச்சி வசப்பட்ட அறிவாக இருந்தது. தலைவர் பாரியை எடுத்துக்கொள்ளுங்களேன். நடந்து போகிறாராம் ஒரு நாட்டினுடைய மாமன்னன். ஒரு முல்லை கொடி படருவதற்கு கொழுகொம்பு இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அட முள்ளக்கொடிக்கு படறதுக்கு கொழுகொம்பு இல்லைன்னு சொல்லி சொன்னா ஒரு புத்திசாலித்தனமான அரசனண்டா 2 சேவகனை கூப்பிட்டு தடிய நடையான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சொந்த தேரையே கொடுத்து போட்டு சொந்த மக்கள்கிட்ட போயிட்டு வெறியார விடுகிற அளவுக்குத்தான் எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய அறிவு என்பது உணர்ச்சி வசப்பட்டதாக. அதில் இருக்கிற நுட்பமான விடயம் என்னவென்று சொன்னால், பாரி முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான். தேரை எதிலே செய்தான்? ஒரு பெரிய மரத்தை வெட்டி செய்தான். அந்த உணர்ச்சியை நெறிப்படுத்துகிற ஒரு சக்தியாக, அந்த உணர்ச்சியை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிற ஒரு அங்குசமாக நாங்கள் அறிவை வைத்திருக்க வேண்டும். அதை நாங்கள் செய்ய தவறியதனுடைய விளைவாகத்தான் எங்களிடம் இருந்த அறிவும் அடையாளங்களும் பொக்கிஷங்களும் இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கின்றன. உதாரணமாக இந்த ஆங்கில உலகம் அணுவை கண்டுபிடிக்கிற போது கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளை கிறிஸ்துவுக்கு பின் இந்த உலகம் கடந்திருந்தது. ஆனால் தமிழன் சங்க காலத்திலேயே அணுவை பற்றி பேச தொடங்கிவிட்டார். சரி, இது இருக்கட்டும், இந்த உலகம் பால்வழியிலே அந்தரத்திலே தான் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மெய்யியல் உலகம் கண்டுபிடிக்கிற போது பல 1000 ஆண்டுகள் கடந்திருந்தது. ஆனால் சங்கத்தமிழன் அழகாக சொல்லுவான், ஞாலம் என்றால் அந்தரத்திலே ஞாலுவது, தொங்குவது. ஆக தமிழன் ஏற்கனவே அறிவு படைத்த ஒரு இனமாக இருந்தான். அந்த அறிவை அவன் புத்தி சாதுரியமாக பயன்படுத்த முடியாமல் போனதற்கு காரணம் இந்த அறிவையும் உணர்ச்சியையும் குழப்பி அடித்து என்றைக்கெல்லாம் தமிழனுடைய அறிவை உணர்ச்சி பொங்கி பிரவாகித்து மேலிட்டு கொண்டதோ அன்றைக்கெல்லாம் இந்த இனத்தினுடைய அறிவு ஒன்றும் இல்லாமல் போனது. ஆக மதிப்புமிக்க நடுவர் அவர்களே, பார்வையாளர்களை, ஒரே ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இனத்தினுடைய இருப்புக்கு, இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய இருப்புக்கு அறிவு, உணர்ச்சி இந்த இரண்டும் அவசியமானவை. ஆனால் எது பொங்கி பிரவாகிக்க வேண்டும் என்று சொன்னால், அறிவு பொங்கி பிரவாகித்து எங்களுடைய உணர்ச்சிகளை சரியாக கையாளுகிற, சரியாக வெளிப்படுத்துகிற, அந்த உணர்ச்சி என்கிற அந்த ஒரு யானையை அடக்குகிற ஒரு அங்குசமாக, அதை நெறிப்படுத்துகிற ஒரு கருவியாக எங்களுடைய அறிவு என்றைக்கு பரிணமிக்கிறதோ அன்றைக்கு தமிழன் இந்த உலகத்திலே ஒரு தலை சிறந்த இனமாக நிமிர்வான் என்பதற்கு நான் அல்ல, வரலாறு சாட்சி என்பதை சொல்லி வாய்ப்புகள் சொல்லி